எல்லாருக்கும் வணக்கம். டாப் மோஸ்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியான ஜோகோலிருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான முழு இன்ஃபர்மேஷனை தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்பர், டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், QA இன்ஜினியர், UI அண்ட் UX டிசைனர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ்க்கும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எடுத்துக்கலாம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ஸில் இதுக்கான ஜாப்க்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதிட்டுருக்காங்க. என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கூகுள் ஆட்ஸ் கேம்பெயின்ஸ் ரன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கூகுள் ஆட்ஸ் வந்த கேம்பெயின்ஸை அது வந்து பர்ஃபார்மன்ஸாக ஒரு ரிப்போர்ட்டாக மேக் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா SEM கேம்பெயின்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். பெய்ட் ஆட்ஸ் கேம்பெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கிளிக்ஸ் கேம்பெயின்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் SEO சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் தெரிஞ்சிருக்கணும். சோஷியல் மீடியா தெரிஞ்சிருக்கணும். அண்டு அனதர் நான் பேமெண்ட் கேம்பெயின்ஸ் இல்லாமல் அன்பெய்ட் கேம்பெயின்ஸ் உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்துன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜிங் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஃபார் த ஃபியூ ப்ராடக்ட்ஸ் ஜென்ரேட்டிங் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா நீங்கள் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் மூலிமா ஒரு சில ப்ராடக்ட் ஆப்டிமைஸ் பண்ணி அதில் வர கிளிக்ஸோ அதில் வர இம்ப்ரெஷன்ஸோ வர இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? கேம்பெயின்ஸ் ரன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மானிட்டரிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அனலைஸ் பண்ண அது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதுதான் இந்த பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான ஜாப். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ எம் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரம் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே வந்து வந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் வந்து இதுதான். நீங்கள் லேட்டஸ்ட்டாக ரெடி பண்ணக்கான ரெஸ்யூம். ஓகேங்களா? இந்த இடத்துல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி, இப்போ ரீசெண்டாக ஆக்டிவில் இருக்க மெயில் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், இப்போ ஆக்டிவில் இருக்க ஃபோன் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிராஜுவேட் நீங்கள் எப்போ ஆனீங்களோ அந்த வருஷத்துக்கு வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் மேலா ஃபீமேலான்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஃப்ரெஷர்ஸ் இருந்தால் ஃப்ரெஷர்ஸ்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? கரண்ட்டாக எம்ப்ளாய்மெண்ட்டான்னு கேட்குறாங்க. இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கரண்ட் CTC எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனி எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்கோம் அந்த சேலரி கொடுத்துக்கோங்க. அது எக்ஸ்பெக்டட் சேலரினா நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அந்த சேலரி வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பீரியட் சில கம்பெனிஸ் வந்து இருக்கும். ஃப்ரெஷர்ஸ்னால் இமீடியட் ஜாயினிங் கொடுத்துக்கோங்க. இல்லைனா நாட் அப்ளிகபிள்னு சொல்லி கொடுத்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ தான் மெயினான பாயிண்ட்ஸு. ஓகேங்களா? இப்போ வந்து கீழே வந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கில் செட் கேட்குறாங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டாக உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட்லாம் தெரியுமோ அதெல்லாம் இந்த இடத்துல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி இதில் வந்து வேக்கன்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், இல்லை ரெஃபரன்ஸ் மூலிமா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எது மூலிமா பார்த்தீங்களோ ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் சொல்லி கொடுத்துக்கோங்க. நீங்கள் கரண்ட்டாக என்ன லொக்கேஷன் இருக்கீங்களோ கொடுத்துக்கோங்க. அந்த லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ப்ரிஃபரபிள் லொக்கேஷன் வந்து கேட்பாங்க. ஜோகோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருவண்ணாமலை, இந்த மாதிரி ஒரு சில தென்காசி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஜாப்ஸ் வந்து இல்லை ஆஃபீஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளாக அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த டீம் உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து கால் பேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜாப்ஸ்க்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணேன். இதே மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டென்ட் ரைட்டிங் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் டேஸில் கண்டென்ட் ரைட்டிங் தான் ரொம்ப வந்து டெவலப்பிங்காக போயிட்டுருக்கு. அதனால் இப்போ வந்து கண்டென்ட் ரைட்டிங் எடுத்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். கண்டென்ட் ரைட்டிங் என்னென்னலாம் டெக்னிக்கல் கண்டென்ட் என்னென்ன தேவைப்படுது, என்னென்ன நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த ஜோகோ கம்பெனியில் போகணுன்னா
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தலாம். கண்டென்ட் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடியாஸ், ஓகேங்களா, ஐடென்டிஃபைங் த கிரியேட்டிங் கண்டென்ட், பிளாக் கண்டென்ட்டாக இருக்கட்டும், ஆர்டிக்கல் கண்டென்ட்டாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா காப்பி ரைட்டிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், ரெகுலர் பிளாக்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து டாக்குமெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பிளாக் கண்டென்ட் எழுதி தெரிஞ்சிருக்கணும், ஆர்டிக்கல் எழுதி தெரிஞ்சிருக்கணும், சோஷியல் மீடியாக்கான காப்பி ரைட்டிங் கண்டென்ட்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபார்மேட் ஃபார் த ரெகுலர் பேசிஸில் வந்து கண்டென்ட் எழுத தெரிஞ்சிருந்தாவே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இதுதான் இந்த ரோலுக்கான லொக்கேஷன் எங்கெங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே ப்ரிஃபரபிள் லொக்கேஷன் தான் சென்னை, சேலம், கோயம்புத்தூர், மதுரை, ஓகேங்களா. இந்த டிஸ்ட்ரிக்ஸ் தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட் சொன்ன மாதிரி தான் அதேக்கான ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஒன்ஸ் உங்கள் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜோகோலேருந்து மெயில் ஆர் கால் கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி ரெகுலராக எம்என்சி கம்பெனி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் என்றைக்கே எங்களுக்கு வந்து தேவை. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் அனுப்பிச்சுடுங்க, ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.